என் தங்கமே, இன்று உன் உள்ளத்தில் நான் நிறைந்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ இன்று செய்யப்போகும் அந்த ஒரு செயல் தான் உன் வாழ்க்கையின் இருண்ட வலயத்தை அகற்றும் ஒளிக்கதிராக இருக்கப் போகிறது. உன் வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருள் தான் இன்று உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், காரணம் இல்லாத சண்டைகள், தாமதம் ஆகும் பண விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அது ஒரு பழைய உடைந்த பொருள் இருக்கலாம். அது ஒரு நோயான மின் சாதனம் இருக்கலாம். அது உன் வீட்டில் ஒருவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு அயல்நாட்டு பொருள் இருக்கலாம். அந்த பொருள் உள்ள நேரத்திலிருந்து தான் ஒரு நிமிஷமும் சோர்வாகவும் தடையாகவும் செலவாகவும் இருக்கிறது என்று நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பெயர் என்னவென்று நன்கு தெரியாமல் நீ அதை இன்னும் வீட்டில் வைத்திருக்கிறாய். இன்று காலை 5:45க்கு நீ நிம்மதியாக விழித்தவுடன் நீ உன் வீட்டை சுத்தம் செய்தபோது அந்த ஒன்று உனக்கு கண் பட்டிருக்கும். அது ஒரு குப்பையோ, பழைய பாட்டிலோ, உடைந்த பொம்மையோ, ஒருவரால் தரப்பட்டு உனக்கு பிடிக்காமல் இருந்த பரிசோ எதுவாக இருந்தாலும் அதை இன்று யாருக்கும் தெரியாமல் வீடிருந்து வெளியே எடுத்துவிட்டு அங்கிருந்து குறைந்தது 100 அடிகள் தொலைவுக்கு கொண்டு போய் அதை புறக்கணிக்க வேண்டும். அதற்குள் நீ பேசக்கூடாது. நன்கு மூச்சை அடக்கிக்கொண்டு நீ வெளியே சென்று அதை வெளியே விட்டு விட்டு திரும்பும்போது உன் உள்ளத்தில் வரும் நிம்மதி தான் அது தான் காரணமென்று உறுதியாக உணர்த்தும். என் தங்கமே, நான் நித்திகா தேவியாக உனக்காக இருக்கிறேன். என் பரிமளமும் என் ஆசீர்வாதமும் உன் வீட்டில் நாள்தோறும் குடிகொண்டிருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் இதுதான். இன்று இரவு 9:09க்கு நீ உன் வீட்டு தெற்கு கிழக்கு மூலையில் ஒரு தீபம் ஏற்றவும். அந்த தீபத்தில் சிறிது எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து வைக்கவும். ஒரு சிறிய வெண்ணெய் சாமி இருந்தால் அதை வைத்துவிட்டு ரிமூவ் கிளியர் ரிலீஸ் நவ் பிளெஸ் என்று 5 முறை சொல்லவும். இந்த தீபம் எரிகிற நேரத்தில் நீ யாருடனும் பேச வேண்டாம். பாவனையுடன் அமர்ந்துவிட்டு என் முகத்தை மனதில் வைத்துக்கொண்டு அமர்ந்திரு. அந்த மூலையில் இருக்கும் சிருஷ்டி சக்தி தான் உனது கடன்களை அடைக்க வைக்கும் சக்தி. அந்த மூலையில் நீ தீபம் வைக்காத நாட்களில் நீ பார்ப்பது என்ன தெரியுமா? குடும்பத்தில் தகராறு, குழந்தைகளுக்கு சோர்வு, கணவரின் மன அழுத்தம், பணம் வந்தும் இல்லாததாகும் சூழ்நிலை. இவை எல்லாம் அந்த மூலையின் சக்தி கெட்ட நிலையில் இருந்தால் தான் நடக்கும். நீ இப்படி யாருக்கும் தெரியாமல் செய்யும் அந்த ஒற்றை இரவு தீபம் உன் வீட்டை புனிதமாக்கும். என் பரிமளம் அந்த மூலையில் நிறைந்து உன் குடும்பத்தில் அன்பையும் அமைதியையும் ஊற்றும். நீ இதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்ய ஆரம்பித்துவிட்டாய் என்றால் உன் வீட்டின் வளம் தானாகவே ஓடிக்கொண்டு வரும். நீ ஏற்கனவே சுருங்கியிருந்த பணமோட்டத்தை விரிவாக்குவாய். உன் கணவரின் வேலை நிம்மதியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த சலுகைகள், அபரிமிதமான வருமானம், வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கப் போகின்றன. என் தங்கமே, ஒருவரால் கொடுக்கப்பட்ட பொருள்கள் உன் வீட்டில் எதையும் மாற்றியிருக்கலாம். ஆனால் என் கண்கள் உன் வீட்டில் இப்போது கவனமாக பார்க்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதை உன் வீட்டின் நுழைவாயிலில் தங்க காகிதத்தில் எழுதிக்கொண்டு ஒட்டிவிடு. அந்த வார்த்தை Protect Receive Divine Treasure Now. இந்த வார்த்தையை தினமும் வீட்டில் நுழைவதற்கு முன் ஓர் முறை சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தால் யாருடைய கண்ணும் சாபமும் திட்டமும் உன் வீட்டை தாக்க முடியாது. உன் வீட்டின் பிரதான வாசலின் அருகில் ஒரு சிறிய பழமுதிர்ச்சி மண் குடம் வைத்துவிட்டு அதில் தினமும் 3/4 நேரத்துக்கும் ஒருமுறை நீர் ஊற்றவும். இது உன் வீட்டில் நிதி தேக்கத்தை தடுக்கும்.
நீ சென்று சென்று பணம் சேகரிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. இனி பசுமை கொண்டு வரும் காலம் ஆரம்பம் ஆகிறது. ஒரு வீடு செழிக்க வேண்டுமென்றால் அந்த வீட்டில் இருக்கும் நெருப்பின் ஆழ்மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். தீபம், நீர், வாசனை, இந்த மூன்றும் இணைந்தால் வீடு சக்திவாய்ந்த இடமாக மாறும். அந்த சக்தியை நான் இன்று உனக்காக தூண்டிவைக்கிறேன். இன்று முதல் உன் வீட்டில் நாள்தோறும் சூரிய ஒளி வருவதற்காக கதவுகளை திறந்து வைக்கவும். மேலும் நீ ஒவ்வொரு முறையும் தரையில் தூய பசுமை நிற துணியை விரித்து அதன் மேல் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்தால் உன் மன அழுத்தம் குறையும். காரணமின்றி கலக்கம் ஏற்படுகிறதா? யாரும் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் துக்கம் தொல்லையாக இருக்கிறதா? அது உன் வீட்டில் இருக்கும் அந்த ஒரு பொருள் மற்றும் நீ வைக்க மறந்த கண்ணேற்றங்கள். எனவே என் தங்கமே, இன்று நிம்மதியாக ஒரு நாள் ஒதுக்கிக்கொள். யாரிடமும் பகிர்ந்து வைக்காத அந்த மூலதனம் உன்னிடம் உள்ளது. அந்த வாக்கியம் உன் வாயில் இருந்து வரும் நேரத்தில் கடவுள் பேசுவது போல இருக்க வேண்டும். யாரும் இல்லாத நேரத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்பது போல இருக்கும்போது நீ அதை செய்யவும். நீ செய்த அந்த சிறிய முயற்சி தான் உனது வாழ்நாள் மகிழ்ச்சியின் விறகு. நான் கூறிய வார்த்தைகளை பயன்படுத்தி நீ தினமும் உனது மனதில் ஒரு நேரத்தில் அந்த வாக்கியங்களை சொல்லவும். இன்று முதல் நீ ஒரு தேவதையின் பாதையில் நடப்பது போல ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆசீர்வாதத்தின் ஒளி உன் உடலில் ஓங்கும். நான் இங்கே இருக்கிறேன் என் தங்கமே. உன் பயம் இல்லை. உன் எதிரிகள் இப்போது கண்ணீரில் இருக்கிறார்கள். ஏனெனில் நீ பயப்படாமல் என் வழியில் நடக்க ஆரம்பித்துவிட்டாய். நாளைய புது நாள் உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தின் வருங்காலத்தையும் திசைதிருப்பப் போகிறது. என் தங்கமே, யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டில் இருக்கும் இதை வெளியே வீசு. அந்த சின்னதான பொருள் போல தோன்றினாலும் அதில் உன் வாழ்க்கையை முடக்கி வைத்திருந்த ஒரு தடை இருக்கிறது. அது ஒரு பழைய புகைப்படம், ஒரு முறிந்த பொருள், ஒரு யாரோ கொடுத்த பச்சை வண்ண பொருள், அல்லது உன் முன்னோர்கள் பயன்படுத்திய பழைய பாத்திரமோ கூட இருக்கலாம். அது உன் வீட்டில் இருப்பது வரை உன் நம்பிக்கையை முடக்கி வைக்கும். உன் முன்னேற்றத்தை பின்தள்ளி வைக்கும். அதற்காக யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீ அனுமதிக்காமல் இருந்தால் அது உன்னை விட்டு வெளியேறிவிடும். இப்போது அந்த பொருளை நிதானமாக எடுத்துக்கொள். யாரும் பார்க்காதபடி அதை கையில் எடுத்து வெளியே போ. வீட்டின் எல்லையை கடந்து ஒரு மண் இடத்தில் அதை வைக்கவும் அல்லது நீரோட்டமுள்ள இடத்தில் அதை விடவும். அது தண்ணீரோ நிலமோ சக்தியை உறிஞ்சிக்கொள்ளும் சக்தி கொண்ட இயற்கை ஊற்று இருக்க வேண்டும். நீ அதை விடும் அந்த நொடியிலேயே உன் உள்ளம் ஒளிந்து அழும். ஆனால் அடுத்த நொடி உன் உயிர் சுதந்திரத்தை அனுபவிக்கும். ஏனென்றால் நீ உன் ஆவியிலிருந்து ஒரு கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டாய். அந்த விடுதலை உனக்கு தேவை. நீ தவறு செய்யவில்லை. ஆனால் உன் வீட்டில், உன் அறையில், சில நினைவுகள், சில பொருட்கள், சில பழைய சுவாசங்கள் உன் முன்னேற்றத்தை தடைப்படுத்தி விட்டன. அந்த இடங்களை நீ சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த இடங்களுக்குள் தான் வரப்போகும் செல்வம், அமைதி, சமாதானம், சம்ருத்தி அடிபெறப் போகிறது. அந்த இடங்கள் சுத்தமாக இல்லையென்றால் அது தங்குவதில்லை. இன்று நீ இதை செய்யும் போது நாளை ஒரு சின்ன மாற்றத்தை உணரும். ஒரு அழைப்பு வரும். ஒரு வாய்ப்பு தெரியும். ஒரு நல்ல செய்தி வரும். அது ஒரு துளி மாதிரி ஆரம்பமாகலாம். ஆனால் அந்த துளியில்தான் உன் வாழ்க்கையின் புது ஆரம்பம் இருக்கிறது. அது வராகி 4 உன் பக்கத்தில் நின்று உனக்காக கதவை திறப்பது போல இருக்கும். எனவே என் தங்கமே, இந்த ஒரு செயலை இன்று இரவுக்குள் முடித்துவிடு. யாருக்கும் சொல்லாதே. இது உன் ரகசியம்.
நீ பார்த்து ரசிக்கப் போகும் வாழ்க்கையின் துவக்கம் இன்று. கடவுளின் பேராசீர்வாதம் உன்னோடே இருக்கிறது. என் தங்கமே, நீ அந்த ஒரு பொருளை வெளியே விட்டதிலிருந்து உன் வீட்டின் வாசலில் நெருக்கம் வந்தது. ஒரு மெதுவான காற்று வாசலில் நுழைந்து உன் வீடு முழுக்க ஓடி வந்தது. அது சுத்திகரிக்கும் காற்று. உன் வீட்டு சுவர்களில் ஒட்டிக்கொண்டிருந்த பழைய நிழல்கள் எல்லாம் அந்த காற்றோடு வெளியே சென்றுவிட்டது. நீ உணரவில்லை போலிருக்கலாம், ஆனால் என் கண்கள் பார்த்திருக்கிறது. அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையின் சக்கரம் நிமிர்ந்தது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த வெளியே போட்ட பொருள் வெறும் ஒரு பொருள் இல்லை. அது ஒரு முடிச்சாக இருந்தது. உன் நம்பிக்கையை கட்டியதான முடிச்சு. அது இன்று அவிழ்ந்துவிட்டது. நீ சுத்தமான வீட்டில் இருக்கிறாய். அது சிறியதாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள் இப்போது பிரம்மாண்ட சக்தி தங்க இருக்கிறது. ஏனெனில் நீ அதை வரவேற்க தைரியமாக இருக்கிறாய். இப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு அமைதி வந்திருக்கும். இந்த அமைதி தான் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை கொண்டு உயரம் ஏற்கவே பிறந்தது. நீ ஒரு நேர்மறையான அலைவரிசையில் நுழைந்துவிட்டாய். அங்கே இருந்து வருபவைகள் அனைத்தும் உனக்கு நல்லதே தரும். ஒருவேளை இது ஒரு சின்ன செயல் மாதிரி தெரியலாம். ஆனால் இதனால் விளைந்த சக்தி நீ ஒரு வருடம் பணிபுரிந்தாலும் கூட வர முடியாத அளவிற்கு ஆழமானது. இந்த ஒரு செயல் மூலம் நீ என் ஒளியில் நுழைந்துவிட்டாய். என் கையை தொட்டுவிட்டாய். உன் வீட்டுக்குள் நான் அடியெடுத்து வைத்துவிட்டேன். இனி உன் சுவரில் சின்ன துளையோ உன் எண்ணத்தில் குற்றமோ இருக்க முடியாது. உன் செல்வம் நீண்ட பயணம் போகும் ரயிலில் ஏறிவிட்டது. அது இன்று முதல் முந்தைய தடங்களை கடந்துவிடும். அதை யாராலும் தடுப்பதற்கான சாத்தியம் இல்லை. எனவே என் தங்கமே, இப்போது செய்வது நிதானமாக உன் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வை. அந்த விளக்கில் ஒரு சிறிய சுடரே போதுமானது. அது இந்த புதிய சக்திக்கு அழைப்பு கொடுக்கிறது. அந்த ஒளிக்குள் வரப்போகும் அனைத்து நல்ல விஷயங்களும் பயணத்தை ஆரம்பிக்கின்றன. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் இனிமேல் ஒளியே ஒளி. இது தான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம், என் தங்கமே. இது ஒரு முடிவல்ல. இது உன் வாழ்க்கையின் அதிசயமான தொடக்கமே. என் தங்கமே, அந்த சுடரேற்றிய உன் கைகளில் இப்போது ஒரு மாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் எந்த கோபமும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அந்த ஒளியின் முன்னால் நுரைபோல் கரைந்து விட்டன. இந்த இரவில் நீ ஒளியோடு உறங்கப் போகிறாய். ஒரு பக்கத்தில் என் ஆசீர்வாதம், மறுபக்கத்தில் நீ கொண்ட நம்பிக்கை. இந்த இரண்டு சக்திகள் சேர்ந்தால் உலகமே உனக்கு தொழ வேண்டும். உன் வீட்டுக்குள் நான் நுழைந்தேன் என்றால் என் ஒளி மட்டும் அல்ல, என் குரலும் நுழைந்திருக்கிறது. உன் மனதில் எழும் பதற்றங்கள் எல்லாம் இனி தாங்க முடியாதது போல வராது. நான் உன்னை தூக்கும் கரங்களில் வைத்திருக்கிறேன். உன்னை கீழே விழ வைக்கும் எந்த சோதனையும் இனி காத்திருக்க முடியாது. நீ ஒரு தவம் போல செய்த அந்த ஒளி வழிபாடு என்னை அங்கே பூட்டி வைத்திருக்கிறது. இனி உன் வீட்டின் வாசலிலேயே என் அருள் அமர்ந்திருக்கிறது. நீ இப்போது பார்த்து கொள்கிற வாழ்க்கையின் வட்டம் இன்னும் விரிவடையப் போகிறது. உன் வாழ்க்கையில் முன்னாடி அடிக்கடி நடந்த கசப்பான சம்பவங்கள், நினைவுகளை வீழ்த்திய அனுபவங்கள் எல்லாம் நெருப்பில் கரைந்து நீயே மறந்துவிடும். ஏனெனில் நான் உனக்கு புதிய கதையை தரப்போகிறேன். அது பணம்தான், ஆனால் அது ஆழமான அமைதியோடும் தானாகவே வந்த செல்வோடும் நிரம்பிய பணம். மதி மாறும் அளவுக்கு பணம் கையில் புரளும். ஆனால் அந்த பணம் உன்னை கெடுக்கும் வகையில் வராது. அது உனக்கு கை கொடுக்கும். உன் குடும்பத்தை உயர்த்தும். நீ அடுத்தவருக்கும் தரக்கூடிய சக்தி பெறுவாய். அந்த வெளியில் போட்ட பொருள், அது ஒரு பழைய பிணைப்பு.
அதை நீ விட்டுவிட்டாய். உனக்குள் நீண்ட நாட்களாக இருந்த பயம், யாராவது என்னை கணித்துவிட்டார்களோ? என் வீட்டு வாஸ்து பிழையா? என் பணம் வந்து சேரவில்லையா? என்ற அனைத்து கேள்விகளும் அதை விட்ட நொடியே தீர்ந்துவிட்டன. ஏனெனில் நான் சொல்கிறேன் என் தங்கமே, நீ என்னை அழைத்த பின் ஒரே ஒரு வாரத்தில் நீ காணும் வித்தியாசம், அது பேரனுபவம். நீ வீட்டில் வைத்த குண்டுச்செடியை பார்ப்பாய். அது இப்போது புதிய இலைகளை வளர்க்கும். அது ஒரு அறிகுறி. வீடு, சுற்றுச்சூழல், உடல், மனம் அனைத்திலும் உன்னால் தொடக்கமாகியிருக்கும் வல்லமை காணப்படும். ஒரு திடமான அடித்தளம் போல் உன்னுடைய வாழ்க்கை புது கட்டத்திற்கு செல்கிறது. இனி இரவு தூங்கும் முன் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் வெளிச்சத்தில் உட்காரு. அந்த ஒளியோடு பேசு. அது வெறும் விளக்கின் ஒளி இல்லை. அது என் கண்ணின் ஒளி. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நேரடியாக வந்து விழும். அந்த ஒளியில் உன்னுடைய கனவுகளைச் சொல். எனக்கு பணம் தேவை. என் வீட்டுக்காரர்கள் சாந்தியோடு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வசதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். ஆனால் அதையே கேட்டுவிட்ட பின்பு குறை கூறாதே. ஏனெனில் உன் வார்த்தைகள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நம்பிக்கை சுழற்சி தொடர முழு நம்பிக்கையுடன் மட்டுமே இரு. உன் கைப்பையில் இருக்கிற ஒரு பழைய ரூபாயை எடுத்து பாரு. அந்த கிழிந்த நாணயத்தில் கூட என் கையிருப்பு சேர்ந்துவிட்டது. இனி அது இருக்கும் வரை உனக்கு பிச்சை வைக்க வேண்டிய நிலை வராது. அந்த காசும் உன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்து வைத்திருக்கும் விசேஷ சக்தியை காப்பாற்றும். காற்று போல நுழையும் என் சக்தி வாசலில் உள்ள உன் துணிகளைப் போலும் இடிக்காது. ஆனால் உள்ளே நுழைந்ததும் காற்றின் அளவில்லாத ஆற்றலால் வீட்டை தூக்கும். தூக்கியதற்கு பிறகு உன் வாழ்க்கையின் வீழ்ச்சியை கீழே போடாமல் மேலே கொண்டு செல்லும். உன் வீட்டில் இருக்கும் கும்பிடும் கடவுள்களை கவனமாக பார்த்து பேசு. நாளை காலை நீ எழும்போது அவர்களுடைய முகத்திலிருந்து வெளிச்சம் தோன்றும். அது உன்னால் சுத்தமான ஆற்றல் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். இந்த சக்தி உனக்காகத்தான் வடிவமைக்கப்பட்ட ஒரு சூட்சும சக்தி. இது மற்றவர்களுக்கு தாமதமாக வரும். ஆனால் நீ கேட்டதற்கும் செய்ததற்கும் விட்டதற்கும் இடையில் ஏற்பட்ட சுத்த மனப்பான்மை காரணமாக இந்த சக்தி நேராக உன்னை தொட்டு விட்டது. அந்த வெளிச்சம் தவிர நீ இன்னும் ஒன்றை செய்ய வேண்டும் என் தங்கமே. உன் வீட்டில் வைக்கப்படும் தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணீரை வைக்கவும். அந்த பாத்திரம் தாமிரமோ மண்ணோ என்றால் சிறந்தது. அதை எப்போதும் வீட்டில் மேற்கே இருந்த இடத்தில் வைக்கவும். அது ஒரு வாழ்வின் ஜவுளி பேக்கி போல வேலை செய்யும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை சாப்பிடும் போதும் உன்னுள் பல மாற்றங்கள் நடக்கும். தொலைந்த நம்பிக்கை மீண்டும் வரும். தடைப்பட்ட வாய்ப்புகள் திறக்கத் தொடங்கும். இதை யாருக்கும் சொல்லாதே. இதை செய்து வந்த பிறகு தான் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து திரும்பி பார்ப்பாய். அப்போது உன்னிடம் நான் கூறுவேன், இது தான் உனக்காக அமைக்கப்பட்ட வரம். பணம் வரும் வழிகள் பல. ஆனால் உண்மையாக உன்னோடு நீண்ட நாள் தங்கி வாழும் செல்வம் என்பது ஒரு சரியான சூழலில் மட்டும் உண்டாகும். அந்த சூழலை நீ உருவாக்கியிருக்கிறாய். நான் பார்த்தபோது உன் வீட்டில் ஒரு மூலையில் கண்ணீரின் வாசம் இருந்தது. இன்று அந்த இடம் இப்போ சந்தோஷத்தின் வாசத்தோடு ஒளிக்குத்து இருக்கிறது. சிரித்தபடி தூங்கும் வீடு என்பதை தான் பரம்பொருள் ஆசீர்வதிக்கிறான். என் ஆசீர்வாதம் மட்டும் போதாது, பரம்பொருள் வந்துவிட்டான் என்றால் தங்கமே, உன் வீட்டின் எல்லா கதவுகளும் தானாகவே திறந்துவிடும். இப்போது நீ ஒரு வாரம் என்ன சொல்வேன் என்றால், ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன் வீட்டின் மூலைக்கு போய் எல்லா தடைகளும் விலகட்டும், ஒளியும் ஓங்கட்டும் என்றே கூறு. அந்த வார்த்தைகள் ஒரு வாக்கு அல்ல, அது ஒரு விதி.
அந்த விதியால் உன் வாழ்க்கையின் தேக்க நிலை தெளிவடையும். பணக்கோடிகள் உன் வீடுகளை பற்றிக்கொள்கின்றன. இன்று ஒரு வேலை கிடைத்தால் நாளை ஒரு பிசினஸ் வாய்ப்பு வரும். நாளை அது ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு வாகனம் என்று விரிவடையும். மிக கடைசி ஒன்று என் தங்கமே, நீ இரவு தூங்குவதற்கு முன் ஒரு மூச்சை இழுத்து நன்றி என்று சொல்லி தூங்கு. அது ஒரு கட்டாய நன்றி அல்ல, அது உணர்வுடன் வரும் நன்றி. நீ என் கையை ஏற்கின்றாய் என்பதை நான் உணர வேண்டும். என் சக்தி உனக்குள் நுழைய நான் சற்றே தள்ள வேண்டிய அளவிற்கு நீ திறந்திருக்க வேண்டும். அப்போது தான் என் ஒளி நிலைத்திருக்கும். அதற்காக நீ சொல்வது அந்த நன்றி. அது ஒரு சக்தி வாசல், உன்னை பணக்காரனாக்கும் வாசல். இதெல்லாம் ஆரம்பம் தான் என் தங்கமே. இன்னும் என்னை சொல்ல விடு. தொடர்ந்து சொல்கிறேன், தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறேன், தொடர்ந்து உனக்குள் வாழ்கிறேன். என் தங்கமே, யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டில் இருக்கும் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள், உடைந்த கண்ணாடி ஜாடிகள், பயனற்ற கனிஷ்ட பொருட்கள், இவையெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறாய்? நீ சொல்லாமல் வைத்து கொண்டிருக்கிற அந்த பழைய பரிகாரம், அந்த காலத்தோடு நிறைந்த நினைவுகளை தாங்கி நிற்கும் அந்த மூடிய பெட்டி, இதெல்லாம் உனக்கு வழியை கெடுக்கும் சக்திகளை வைத்திருக்கின்றன. அதனால்தான் நானும் வர முடியவில்லை, நானுடைய சக்தியும் முழுமையாக உன்னுள் வர முடியவில்லை. நீ என்னை பிரார்த்திக்கிறாய், அழைக்கிறாய், ஆனால் அந்த வீட்டில் நான் உன்னை சுற்றி வலம் வரும்போது சில சக்திகள் என்னை தடுக்கும். அதனால்தான் இன்று நானே உனக்கு சொல்கிறேன், யாருக்கும் தெரியாமல், சத்தம் இல்லாமல், ஒரு சனி அல்லது அமாவாசை நாளில் இந்த பயனற்ற பொருட்களை வெளியே வீசு. வீட்டில் இருக்கும் கிழிந்த துணிகள், சாய்ந்த மேஜைகள், உடைந்த மாடிக்கட்டைகள், பயனற்ற பொம்மைகள், புழுதியாகி போன மின் சாதனங்கள், இவை அனைத்தும் தாழ்வின் அலைகளை பரப்புகின்றன. உன் நிதி நிலை இழிவாக இருப்பதற்கு காரணம், உன் எண்ணங்களை தூய்மையாக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், உன் உறவுகள் மயங்கி பேசுவது, உன்னை மதிக்காமல் பேசுவது, உன் மனம் எதிலும் தைரியம் காட்டாமல் இருக்கிறது என்றால், இதற்கு பின்னால் இருக்கும் சக்தி இவையே. இவைகள் நீ இருந்த இடத்தில் நீண்ட நாட்கள் மூடிய நிலையில் இருந்தால், அதுவே ஒரு இருண்ட சுழற்சி. அதை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதைச் சொல்கிறேன் என்றால், இன்று உன் வீட்டுக்குள் நானே வந்து பார்த்த பிறகு தான். நான் பார்த்ததில் மிகவும் சோகமாகிவிட்டேன். என் தங்கமே, நீ என்னிடம் அழுகிறாய், ஆனால் உன் வீட்டு ஓரத்தில் அழுகிக் கொண்டிருக்கும் அவ்வளவு பொருட்கள் உன்னை கடித்து வருகிறது. நீ அதை வெளியே வீசும் பொழுது, உன் உள்ளம் ஓர் ஒளியால் நிரம்பும். உனக்கே புரியாது, ஏன் நிம்மதியாக இருக்கிறேன் என்று. அந்த நேரம் முதல் நீ பார்த்தால் தெரியும், வீட்டுக்குள் ஒரு காற்று மாறும், ஒரு நறுமணம் கூட சேரும். உன் கண்களில் ஒரு பளிச்சென்று பிரகாசம் வரும். நீ தூங்கும் போது கனவுகளில் அழகான காட்சிகள் தோன்றும். மறந்துபோன கனவுகள் நினைவுக்கு வரும். நீ இழந்ததையே திரும்ப பெறும் சக்தி பிறக்கும். அந்த சக்தியே நானா, என் தங்கமே? நான் சொல்கிறேன், சூரியன் உதிக்கும் நேரத்தில் இல்லையெனில் சந்திரன் மறையும் நேரத்தில் இதைச் செய். யாரும் பார்க்காமல் வீதியில் எரியாதே, நம்மை பாதிக்காத இடத்தில் வைத்து விட்டு வா. நம்முடைய வீட்டுக்குள் இருந்த அந்த சக்தி வெளியே போன பிறகு தான் நான் முழுமையாக உன்னுடன் வேலை செய்ய முடியும். இதுவரை நான் நீண்ட காலமாக ஒரு வாசலை தேடிக் கொண்டிருந்தேன். இன்று அதை நீ திறக்கப் போகிறாய். நீ சற்று சுத்தம் செய்யும் அந்த நொடியே, உன் வீட்டுக்குள் நான் நுழையும் நொடியாகும். என் சக்தி உன்னுடன் கலந்து கொண்டவுடன் ஒரு மாய வலயம் உருவாகும். அதிலிருந்து காற்று வானத்தை தாண்டி ஒளியினை கொண்டு வரும்.
நீ அந்த ஒளியில் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கை முழுதும் மூடியிருந்த கதவுகள் திறக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வரும். வாடை வந்த பொருள்கள் புதிதாய் தேடிக் கொண்டு வரும். சம்பளமாகத்தான் காத்திருந்த நீ இப்போது சம்பளதாரர் ஆகப் போகிறாய். கேட்டுக்கொண்டிருந்த பணம் பறந்து வந்து விழும். இது எதற்காக? நீ விட்டு வைக்கிறாய், நீ துறக்கிறாய் என்பதற்காக. நீ தாயாக இருக்கிறாயா? பிள்ளைகள் விழும் விழியில் கஷ்டப்படுகிறாயா? உன் கண்ணீர் வாடைகளை நனைத்து விட்டதா? உன் கணவன் உன்னை தவிர்த்து சென்று விட்டாரா? நீ சொந்தமான இடத்தில் இல்லாமல் ஒருவரது வீட்டில் வசிக்கிறாயா? எதுவாக இருந்தாலும் இந்த சிறிய பரிகாரம் பயனற்ற பொருட்களை விலகச் செய்தாலே முழு சூழல் உனக்காக காத்திருக்கும். நீ இன்று இந்த சுத்தம் செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் நிதி சுரந்து கொண்டு வரும். நீ எதிர்பார்க்காதபடி ஒரு புதிய வாய்ப்பு வரும். ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். நீ நினைத்த மனிதன் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பான். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் அடைவாய். உன் வாழ்வின் புதிய பக்கம் திறக்கும். நானே வாசலை திறக்கிறேன். நானே உன்னுடன் இருக்கிறேன். நீ தூங்கும் போது உன் துணியை தழுவி உறங்குகிறேன். உன் பாதங்களை அன்புடன் பராமரிக்கிறேன். உன் வீட்டில் சுத்தம் செய்யும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். உன்னுடன் பேசுகிறவர்கள் மாறுவார்கள். உனக்காக எதிர்பார்த்த ரொக்கம் வரும். கடன்கள் அடங்கும். புது வீட்டுக்கான கனவுகள் மண்ணில் விதையாக விதைக்கப்படும். அந்த விதை நாளையே முளைக்கும். அந்த முளை 10 நாட்களில் மரமாக மாறும். உன் வீட்டின் முன் கதவில் பூமரச் சங்குகள் ஒலிக்கும். இதுதான் என் வாக்கு. நீ கேட்கிறாய், நானும் செயல்படுகிறேன். நீ நடக்கிறாய், நானும் கைகொடுக்கிறேன். என் உள்ளத்தில் நீ இருக்கிறாய், உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். இப்போது நீ எடுத்த முடிவு உன்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கும். எந்த ஒரு பிரார்த்தனையும் சுத்தமில்லாத இடத்தில் வேலை செய்ய முடியாது. அதனால் இந்த ஒரே ஒரு விடயத்தை செய்துவிடு. அதை செய்ததும் எல்லா திசையிலும் இருந்து வசூல் பெருக்கங்கள் உன் கதவை தட்டும். இப்போது எழு. என் வார்த்தைகள் முடிந்ததும் உன் உள்ளம் கூறும், இது உண்மைதான் என்று. அந்த உணர்வே போதுமானது. நீ கேட்டது நடக்கும். நீ எண்ணியது சாத்தியமாகும். நீ இன்று ஒரு அத்தியாயத்தை முடித்தாய். இனி தொடங்கும் அத்தியாயம் ஒளி மட்டுமே கொண்டது. என் தங்கமே, நீ வெளியே வீசியதன் நாளில் ஆரம்பமாகிறது உன் புதிய வாழ்க்கை. பழைய பிணைப்பு, பழைய நிழல்கள், பழைய நினைவுகள், இவை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். நீ ஒவ்வொரு நாளும் சற்று சிறு ஒளியை காண்பாய். அந்த ஒளி தான் நித்திகா தேவியின் பாத ஒளி. அந்த ஒளி தான் உனக்காக வரும் நம்பிக்கையின் ஆரம்பம். உன் வீட்டில் இருந்த அந்த பொருள் வெளியே சென்றதின் பிறகு வீட்டில் உள்ள வாசலில் கூட காற்று வேற மாதிரியாய் தோன்றும். அது உணர முடியாத அளவுக்கு மென்மையான ஆனந்த வீச்சு. அது தான் என் வருகையின் அறிகுறி. எனக்கு தெரியுமே என் தங்கமே, நீ எத்தனை நாட்கள் அந்த பொருளை வீட்டில் வைத்திருந்தாய். யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்தாய். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் உனக்கே தெரியாமல் உன் நரம்பை கெட்டுவைக்கும் அளவுக்கு பிடிவாதம் பிடித்து இருந்தது. அந்த வேளையில் என் கண்ணும் என் கரமும் உன்னிடம் வந்தது. உன்னை காப்பாற்ற என்னுடைய சக்திகளை அனுப்பினேன். ஆனால் அந்த சக்திக்கு வழி தேவைப்பட்டது. அதை நீ இப்போது செய்தாய். நீ வெளியே வீசினாய். அது போனது. அதோடு உன் வாழ்க்கையையும் பிணைத்திருந்த நிழல்கள் போனது. இனி உன் மனதில் வரும் எண்ணங்களை வேடிக்கை பார்க்காதே. அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று என் தூய சக்திகள் உன் உள்ளத்தில் உனக்குச் சொல்வதையே. இரவு தூங்கும் நேரத்தில் தூக்கத்திலே வரும் குரல்கள், கனவுகள், சின்ன சின்ன காட்சிகள் எல்லாம் வழிகாட்டுதலாக இருக்கும்.
விலையுயர்ந்த வேலை வாய்ப்பும் உன்னை தேடி வரும். நீ நினைத்த பணமும், நீ பிரார்த்தித்த நபரும், நீ ஏங்கிய வாழ்வும், இவை அனைத்தும் தரிசனமாக உன் வீட்டுக்கே வரும். இந்த நேரத்திலேயே உனக்கு ஒரு விசேஷ கட்டளை. வீட்டின் கிழக்கு பக்கம் ஒவ்வொரு காலை மாலை ஓரளவு நேரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் மிளகு, சாம்பிராணி, தேங்காய்த் துண்டு இவற்றை ஒரே நேரத்தில் எரித்து பார்ப்பாய். அது ஒரு விசேஷ சக்தி வேலி உருவாக்கும். நீ குளித்து விட்டு அந்த வாசலில் நின்று நிவாரணம் கேட்டால், நான் என் கரங்களை நீட்டி உனக்கு தருவேன். இப்போது காத்திருப்பதற்கு நேரம் இல்லை என் தங்கமே. செயல்பட வேண்டும். உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக் கொள்கிறேன். ஏற்கனவே சில சந்தேகங்கள், தவறான நம்பிக்கைகள் உன்னில் வேரூன்றியிருக்கிறது. அவை உன்னையே சந்தேகிக்க வைக்கும். ஆனால் அந்த வாய்ஸ் உன்னுடையது இல்லை. அது நீ வெளியே வீசிய அதன் தாக்கம். இனிமேல் அந்த சத்தம் உன் வாழ்க்கையில் இல்லை. இனி பேசுவது என் குரல்தான். நாளை காலை 7 மணிக்கு நீ விழிக்கும்போதே ஒரு புதிய விஷயம் நடக்கும். அதற்குள் உன் வீட்டில் நீ விரும்பாததை அகற்றியிருக்க வேண்டும். நீ கேட்ட ஆசைகள் உன்னுடன் வரிசை கட்டி நிற்கின்றன. அதில் முதல் ஆசை, நீ வேண்டிய பணம். அது உருவாகத் தொடங்கியிருக்கிறது. என் தங்கமே, நீ இப்போது கேட்ட அந்த வார்த்தைதான் வர்த்தமான வாழ்க்கையின் வாசல். முதல் ஆசை, நீ வேண்டிய பணம், அது உருவாகத் தொடங்கியிருக்கிறது என்ற உணர்வே இந்த சக்திவாய்ந்த யாத்திரையின் துவக்கம். பணம் என்பது ஒரு காகித துண்டு அல்ல. அது உன் தைரியத்தின் வெளிப்பாடு. உன் நம்பிக்கையின் வடிவம். நீ வேண்டியது கிடைக்க வேண்டுமென்ற ஆழமான விருப்பம். அதற்காக எடுத்த அடுத்த அந்த ஒரு செயலே, அடுத்த அடி, அதுதான் இந்த ஆசையை உருவாக்குகிறது. நீ இப்போது எந்த நிலைமையிலிருந்தாலும், உன் மனதில் அந்த முதலாவது ஆசை உருவான வேளையிலிருந்து ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதுவே என் ஒளியும். அதுவே என் ஆசீர்வாதமும். ஒரு வினாடிக்கு உன் வாழ்க்கையை பின் திரும்பி பாரு. நீ எடுத்த சிறு முயற்சிகளுக்கு பிறகு நடந்த நுட்பமான மாற்றங்களை கவனிச்சிருப்பாய். சில அழைப்புகள், சில சந்திப்புகள், சில நிகழ்வுகள், இவை அனைத்தும் உனக்கு தெரியாமல் உன் ஆசையைச் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தன. அதுதான் அந்த முதலாவது பண ஆசையின் பரிணாமம். இனி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தங்கமே? அச்சமின்றி செல்ல வேண்டும். யாராவது கூறும், இது கடினம், அது சாத்தியமில்லை என்று. ஆனால் அது அவர்களது வாழ்க்கை. உன் வாழ்க்கையின் கதையை அவர்களின் எண்ணங்கள் தீர்மானிக்க முடியாது. நீ யாரிடமும் பகிராமலே உன் ஆசையை சுமந்து செல். அந்த ஆசையின் சூடே உனக்குள் நம்பிக்கையை கொளுத்தும். ஏனெனில் அந்த ஆசை நீதான். உன்னுடைய எண்ணங்களின் வழியே அந்த பணம் உன்னிடம் வந்து சேரும். நீ இப்போது செய்வது ஒன்றே வேண்டும், நிதானம். உணர்ச்சி கொண்டு செயல்படாமல், தெளிவாக உன் நாள்களை அமைத்துக்கொள். இன்று உன் கையிலுள்ள பணத்துக்கு நன்றி கூறு. அது சிறியது என்றாலும் பரவாயில்லை. அந்த நன்றியுணர்வே பெரிய வளத்திற்கு வழிகாட்டும். உன் வீட்டின் ஒரு மூலையில் வைத்திருந்த பழைய பணம் கூட உயிர் பெறும். நீ உன் பணப்பையை கையில் எடுத்தபோதெல்லாம் அது செல்வச் சக்தியாக உருமாறும். பணம் உருவாகும். அதற்கு கால தேவைப்படும். ஆனால் உன் மனநிலையை உருவாக்குவது இப்போது தேவையானது. பணத்தை வெறுப்பதும் பயப்படுவதும் கூடாது. அதற்கு பெருமை கொடு. அது உனக்கு வந்துவிடும். இனிமேல் உன் வீட்டு பக்கம் செல்வம் நுழையும் ஒவ்வொரு கட்டமும் திடமாக இருக்கும். உன் வீட்டின் வாசல் வழியாக நுழையும் ஒவ்வொரு செல்வ சக்தியுமே உன்னுடைய முன் ஜென்ம புண்ணியங்களால் வருவதாகும். உன் முயற்சிகள் மட்டும் இல்லையடி, உன் தாயார் சொன்ன ஆசிகளும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஆசையை அடைய நீ தனியாகவே இருக்கும் நாட்கள் வரலாம்.
யாரும் ஆதரிக்காத, யாரும் புரியாத நாட்கள் வரலாம். ஆனால் அந்த நாட்களே உன்னை எழுப்பும். நீ தனக்கே தெரியாமல் சுழன்று செல்லும் பரிதாபங்களை வெல்லும். ஒரு நாள் நீ உன்னையே பார்த்து, நான் இதுவரை எப்படி சோர்ந்து விட்டேன் என்று வியக்கும். பணம் என்பது பிறர் கொடுக்கும் உதவி அல்ல. அது உன்னிடம் இருந்தே பெருகும். நீ கொண்ட விழிப்பும் ஒழுக்கமும் உன் நம்பிக்கையும் பணத்துக்கான காந்த போல வேலை செய்யும். அது உன்னை விலகி நிற்பதில்லை. தொட்டதெல்லாம் மாறும் சக்தி உன்னுள் இருக்கிறது. இன்று ஒரு சிறு முயற்சி செய். ஒரு ரூபாயாவது, ஒரு விசுவாசமாவது அதையே முதலானதாக வை. அதன் மேல் பணம் கட்டி வரலாம். ஆனா நம்பிக்கையில்லாமல் பணம் வந்தாலும் நிலைத்திருக்காது. உன் ஆசை முதல் படிக்கட்டாக இருந்தால், நான் சொல்வது மற்ற படிக்கட்டுகள். மன அமைதி. பணம் விரைந்து வரும் போது கூட நீ அமைதியுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது என்ன செய்யும் என்று தெரியாமல் தவிக்கும். திடத்தன்மை. நீ ஒரு வழியில் நம்பிக்கை வைத்து நடக்க ஆரம்பித்துவிட்டால், அதை விட்டுவிடாமல் தொடர வேண்டும். பயம் இல்லாத செயல். யாராவது சொல்வார்கள், இதில் உனக்கு லாபமில்லை. ஆனால் நீ உன் உள்ளம் சொல்வதை கேள். பயப்படாதே. காத்திருப்பு. பசும் புல்லும் கூட வளரவேண்டுமானால் நேரம் தேவை. அதுபோல செல்வம் வந்தால் கூட, அதை போற்றி பாதுகாக்க காத்திருக்க வேண்டிய நேரம் உண்டு. நல்ல உறவுகள். உன் செல்வ வாழ்க்கைக்கு உதவும் உறவுகளை உருவாக்கு. அவர்கள் நேர்மையானவர்கள், உனக்கு பின்னால் நிற்பவர்கள். கடைசி வரை நம்பிக்கை. இடையில் சோர்வுகள் வந்தாலும், இது மட்டும் தான் என் பாதை என்று உள்ளம் சொல்லும். அதை கேள். இந்த ஆசையின் பயணம் ஓர் நாள் பயணம் அல்ல. இது ஒரு வாழ்க்கை பயணம். இன்று உனது ஆசை, நாளைக்கு உன் உண்மை ஆகும். இன்று நீ நினைக்கிற பண அளவு, நாளைக்கு உன் எளிதான வருமானமாக மாறும். நீ எடுத்த ஒவ்வொரு அடியும், அந்த பணத்தை உன்வழி ஓட்டும் நதியாக உருவாகும். மற்றவர்கள் சொல்வது ஒன்றும் குறியீடல்ல. உண்மை என்னவென்றால், நீ என்ன செய்கிறாய், எப்படி செய்கிறாய், அதை எவ்வளவு நம்பிக்கையுடன் செய்கிறாய் என்பதுதான். அந்த முழு பரிசுத்த நம்பிக்கையுடனே உன் ஆசையை கையில் எடுத்துவை. நான் இருக்கிறேன். என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. மீண்டும் சொல்கிறேன் என் தங்கமே, நீ வேண்டிய பணம் உருவாகத் தொடங்கியிருக்கிறது. அதற்கு எதிராக எந்த சக்தியும் வராது. ஏனெனில் அதற்கு பின்னால் என் ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும். இப்போது நீ போய் அந்த எண்ணத்தை வளர்த்து வை. நாளை உன் வாழ்க்கையில் அதை விளையக் காண்பாய்.